அப்படின்னா எப்படி வந்துடும்? நம்மளே சொன்னல 1 2 3 4 5 6 கார்பன்ஸ் சொல்லிடுறோம். இப்போ இந்த 6 கார்பன்ஸை நம்ம என்ன மாதிரிலாம் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம ரொட்டேட் பண்ண முடியும்? எப்பயுமே லோயஸ்ட் ப்ரியாரிட்டி வைக்கணும் இல்லையா? லோயஸ்ட் ப்ரியாரிட்டி வைக்கணும். அப்போ லோயஸ்ட் ப்ரியாரிட்டி வைக்கும்போது என்ன பண்ணணும்? ஒன்றுக்கும் நம்ம வந்து ப்ரியாரிட்டி வைக்கிறப்ப எப்படிலாம் வந்து வைக்க போகிறோம்? ஓகேவா? இப்போ பாருங்க, 6 கார்பன் கண்டுபிடிச்சோம். இப்போ லோயஸ்ட் ப்ரியாரிட்டி பார்க்குறோம். லோயஸ்ட் ப்ரியாரிட்டி மெத்திலுக்கு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மெத்திலுக்கு வச்சுக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்னா 1 2 அதுக்கப்புறம் இது 3வது கார்பன். ஸோ இது ஒரு சைக்கிள், இப்படி ஒரு ரொட்டேஷன். அடுத்ததுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தில சரியா, இந்த மெத்தில வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா இது ஆக்சிஜன் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிஜன் 1. அப்போ லோயஸ்ட் ப்ரியாரிட்டி தான் 4 ரைட்டா? அப்போ 1 2 3, ஏன்னா இது பேக் சைடில் இருக்கு. அதனால என்ன அப்படின்னா 1 2 3 1 2 3 பேக் சைடில் இருக்காது ப்ரொஜெக்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து லோயஸ்ட் ப்ரியாரிட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைட்ரஜன் லோயஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கார்பன் இல்லையா, செகண்ட் கார்பன் இந்த இடத்துல இருக்கிறது, இது தேர்ட் கார்பன். அப்போ இது என்னாகும்? இது. ஸோ இந்த லெவலில் என்ன லோயஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்த மாதிரி குரூப் கொடுக்குறப்ப இது என்னாகும்? ஆர் ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணுறோம். 6 இதில் வந்து என்ன பண்ணுறோம்? எப்படி பண்ணுறோம்? லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ எஸ் சரிங்களா? இது என்ன ஆகும்? இது மறுபடியும் இந்த இதில் வந்து இந்த இந்த கார்பனை வச்சு பண்ணுறோம். இந்த கார்பனை வச்சு பண்ணுறதுனால லெஃப்ட் சைடில் பண்ணுறதுனால எஸ் 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 ஆர். ஸோ என்னவா இருக்க முடியும்? ஆப்ஷன் என்னவா இருக்க முடியுங்க? 1s 2s ஆர். கரெக்டா? 1s 2s 6r. ஏன்னா இந்த இது 6வது ஹைட்ரஜன் வந்து ப்ரியாரிட்டி வச்சோம். அதனால் அது என்ன பண்ணுறோம் நம்ம? அப்போ 1s 2s 1s 2s 6r 1s 2s 6. கொஞ்சம் வந்து நிதானமாக பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் நிதானமாக வந்து எந்த கார்பன் எடுத்து எப்படி பண்ணணுங்கிறத அந்த கண்டிஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். அடுத்தது இது எல்லாருமே 3rd and 4th பண்ணியிருப்பீங்க. ஒன்றும் சிரமமாக இருந்திருக்காது. ஏதாவது கஷ்டமாக இருந்ததா? 3rd and 4th ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. 3rd and 4th பிரச்சனை இருந்ததா? கைரல் சென்டர் ஆஃப் த ஃபாலோயிங் செகண்ட், அதாவது ஹோல் மாலிகுலை வச்சு பண்ணணும். அதில் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்த வாய்ப்பு உண்டு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஹோல் மாலிகுலையும் சேர்த்து பண்ணணும். இப்போ 2வது கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா புரிஞ்சுங்க. 2வது கார்பன் எடுத்துக்கிறோம். 2வது கார்பன் எடுத்துக்கிறப்ப நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? புரோமினுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் செகண்ட் கார்பன். செகண்ட் கார்பன் புரோமின் இல்லையா? இங்கே ஆசிட், அதுக்கப்புறம் OH. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும், இப்படி பார்க்கணும். அடுத்ததில் என்ன பண்ணணும்? 3rd கார்பனை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கணும்? 3rd கார்பனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? OH சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்? இங்கே என்ன இருக்குது? CN, அடுத்தது ஹைட்ரஜன், அங்கே COOH. இப்படி வச்சு பார்த்துருக்கோம். இப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ 1 இப்படி தான் பார்க்கணும். த அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த 2 கைரல் சென்டருங்கிறப்ப இது ஒரு கைரல் சென்டர். அப்போ ஹோல் மாலிகுல் இதை பார்க்கும் பொழுது நீங்கள் மொத்தமாக பார்க்கணும், அதை பார்க்குறப்ப மொத்தமாக பார்க்கணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 இது 4th இல்லையா? 1 அடுத்து என்ன பண்ண முடியும்? 2 3. இதில் பொறுத்த வரைக்கும் என்ன எதில் வந்துருக்கும்? இது வந்து என்ன இருக்கும்? 1 அடுத்து எங்கே 2 இருக்கும்? 2 அப்புறம் 3 ரைட்டா? ஸோ இது எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. ஸோ என்னங்க, இது லெஃப்டில் வர்றதுனால இது செகண்ட் கார்பன் 6 2r ரைட்டா? சரி, மாற்றி வருதா? இது 2r. அடுத்தது இது என்னது? 3s. இது s தானே? 3s. ஸோ 2r 3s 2r 3s. புரிஞ்சதுங்களா?
புரிஞ்சுதா? அடுத்தது மீசோ 2,3 பியூட்டனேட்டர் இல்லையா? பியூட்டேன் டயால் ஸ்பெல்லிங் தப்பாக மீசோ 2,3 பியூட்டேன் டயால். மீசோ 2,3 பியூட்டேன் டயால் என்னவா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இந்த நியூமன் ப்ரொஜெக்ஷன் வந்து இப்படி போட்டு பாருங்க. முதல்ல வந்து நம்ம என்ன பண்றோம், எப்படி எல்லாம் இருக்கு இந்த 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 4 ஸ்ட்ரக்சர்ல இருந்து எப்படி பண்ணலாம்? CH3 கரெக்டா இருக்கு. OH இதான் வந்து மேல இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், ரைட்டா? இப்போ இதை வெஜ் டேஷ்ல பண்றோம் அப்படின்னா, வெஜ் டேஷ்ல பண்ணும் பொழுது இது என்னவா இருக்க முடியும்? நிச்சயமா CH3 இல்லையா? CH3. ஸோ வெஜ்ஜில் வந்து OH, இப்போ டேஷ்ல வந்து ஹைட்ரஜன், ரைட்டா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூமன்ல பார்க்கலாம். என்ன பண்ண முடியும்? பண்றோம். இப்போ இந்த இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன? CH3 OH H. இப்போ அடுத்தது பேக் சைடில் இருக்கிறது எப்படி இருக்கும்? H இல்லையா? OH, அதுக்கப்புறம் இங்கே எங்கே இருக்கும்? CH3. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை அப்படியே ரொட்டேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கிடைக்கும்? இதை அப்படியே ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? OH இல்லையா? அப்படியே OH, H இங்கே, CH3. இப்போ இங்கே என்ன வந்துடும்? CH3. இங்கே என்ன வரும்? H, இங்கே OH. கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக போட்டிருக்கேனா? நியூமன் ப்ரொஜெக்ஷன் கரெக்டாக போட்டிருக்கீங்களா? அப்போ இது எது வந்து கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. Which one is correct? A is the correct answer. A1 is the correct answer. மீசோ காம்பவுண்ட் போட்டோம்னா இந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லை, பயப்படுறதுன்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் போகும். இப்போ இதை பார்த்த உடனே சொல்லியிருப்பீங்க, இது ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்டா இல்லையா? ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்டா இல்லைங்களா சார்? ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்டா இல்லையா? ஆக்டிவ் காம்பவுண்ட். இப்போ நான் முதல்ல சொன்னேன் நம்பரிங் பண்ணணும். என்ன? 1 இல்லையா? அப்புறம் 2, 3, 4, 5, அதுக்கப்புறம் 6. 5, 6. இப்போ என்ன அப்படின்னா ஃபோர்த் குரூப் மெத்தில் எடுத்துக்கிறோம். நல்லா பண்ணுங்க. ஃபோர்த் குரூப்பை மெத்திலாக எடுத்துக்கிறோம். மெத்திலாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஏன்னா இந்த ஆக்சிஜன் இது வந்து 1, அடுத்த கார்பன் 2, கார்பன் 3, ஸோ 6. அடுத்ததுல பாருங்க, இந்த ஹைட்ரஜனை வந்து நம்ம ஃபோர்த் குரூப்பாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? மேலே இருக்கிற நடுவில் இருக்கிற கார்பன் 1, இது 2, இது 3. அப்போ என்ன பண்ணலாம்? 1, 2, 3. இது என்னது? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட்ல 6 இருந்தது. ஃபர்ஸ்ட்ல என்ன இருந்துச்சு? 6 இருந்தது. ஃபர்ஸ்ட்ல வந்து 6, ரெண்டாவதுல என்ன இருந்தது? எஸ் இருந்தது. அப்போ என்ன ஆப்ஷனாக இருக்க முடியுங்க? இதுக்கு என்ன இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் கார்பன்ல மேலே புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன பண்ணோம்? 1R. கடைசியாக இருக்கிற 6 வந்து என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? இந்த ஹைட்ரஜன் லோயர் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கிட்டோம். அதனால 6S. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இந்த பண்ண நிதானமாக கேளுங்க. சப்போஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் வர்றதெல்லாம் ரொம்ப ரேர் தான் நமக்கு. ஆனாலும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. சேசார் கொஷின் எடுத்து பண்ணுறதுக்கு காரணமே எங்கேயுமே நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறது தான். இப்போ நம்பரிங்கில் வந்து பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நம்பரிங் சொன்னப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் இது,
சரிங்களா? ஃபர்ஸ்ட் கார்பன் இப்போ இங்கே எடுத்துக்கிறேன் 1. சரிங்களா? லோயர் ப்ரியாரிட்டியை மெத்தில வச்சுக்கிறேன். ஏன்னா இதான் 1ன்னு போட்டோம். ஆரம்பத்தில் என்ன மெத்தில தான் 1ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ லோயர் ப்ரியாரிட்டி என்ன பண்ணுறேன் 4ன்னு வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? அப்போ இந்த கார்பன் 2, அடுத்த கார்பன் 3. அப்போ 1 2 3 மெத்தில் வந்து 4 அவுட் ஆஃப் லைன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் 1R. இப்போ செகண்டில் பாருங்கள். செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 6th கார்பன் சொன்னேன். இதுதான் 6 கார்பன் அப்படின்னு சொன்னேன். அப்போ 6 கார்பன் எடுத்துக்கும் பொழுது நான் என்ன பண்ணுறேன், இது லோயர் ப்ரியாரிட்டி. அப்போ இது 1, இது 2, இது 3. சரிங்களா? அப்போ 1 2 3. ஓகேங்களா? 6வது கார்பன் வச்சு, ஏன்னா அதுதான் கேட்டிருக்காங்க. 1 and 6 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6 வரும்பொழுது எஸ், 6ல் எஸ். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டோமா சார்? அப்படிதானே எடுத்துக்கிட்டோம். 1 2 3. ஏன்னா மெத்தில் வந்து என்னது 4th கார்பன், லோயர் ப்ரியாரிட்டி. சரிங்களா? ஓகே சார். இதுக்கு கொஞ்சம் நமக்கு என்னன்னா ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் தெரியணும். பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்ம இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இதில் பாருங்க, இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் மெத்தனால் இல்லையா, அப்புறம் SN1 ரியாக்ஷன் இல்லையா, இது SN1, கீழே இருக்கிறது SN2. இது வந்து என்னது, இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் S11, இது SN2. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், SN1 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். SN1க்கு ஹைட்ரஜன், ஏன் ஹைட்ரஜன், அப்புறம் வெட்ஜில் வந்து ஃபினைல், ரைட். இப்போ இதில் வந்து என்ன இருக்கு, மெத்தனால், அப்புறம் H+, SN1. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த பாண்டு இங்கே போகுமா? அப்போ என்ன ஆகும், இந்த பாண்டு வெளியே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இது என்னவோ மாறும், ஹைட்ரஜன், வெஜ் டேஸில் ஃபினைலு. இப்போ இது என்னவோ மாறும் OH இல்லையா? இந்த பாண்டு பிரேக் ஆகும், இந்த பாண்டு என்ன ஆகும், பிரேக் ஆகும். கரெக்டு தானே? ஏன்னா மெத்தனால் அட்டாக் ஆகும் இல்லையா, எங்கே இந்த கார்பனில் வந்து என்ன ஆகும், மெத்தனால் அட்டாக் ஆகும். மெத்தனால் அட்டாக் ஆகிறப்ப இது என்ன ஆகும், வெளியே. அப்படி வெளியே போகும்போது நமக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்கும், இந்த பாண்டு உடையும். உடஞ்சி என்னவா மாறும், இந்த பாண்டு உடஞ்சி என்னவா மாறும், OH. பாண்டு உடஞ்சி OH. இப்போ இங்கே என்ன இருக்குது, வெஜ்ஜில் என்ன இருக்குது, இங்கே என்ன ஆகும், என்ன வந்துருங்க, இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், MOH. இங்கே என்ன ஆயிரும், PH. இங்கே என்ன ஆயிரும், PH. as usual டேஸில் ஹைட்ரஜன். ஓகேங்களா? இது ப்ராடக்ட். இப்போ இது என்ன ப்ராடக்ட்டு, இது என்னவா இருக்கு பார்க்க, இது என்ன இருக்குன்னு பார்க்க. அடுத்தது SN2 பொறுத்த வரைக்கும் என்ன, SN2 பொறுத்த வரைக்கும் என்னங்க, எப்படி உடையும், NaOH வந்து எப்படி இதாகும், OH-Me இருக்கு இல்லையா, இந்த OH-Me வந்து எங்கே வந்து அட்டாக் பண்ணும், எங்கே வந்து அட்டாக் பண்ணும், இதை வந்து இங்கே அட்டாக் பண்ணும். அப்படிங்கிறப்ப இந்த பாண்ட் இந்த இடத்துல, இந்த பாண்ட் இங்கே என்ன ஆகும், வெளியே போகும். அப்படி போகும்பொழுது நமக்கு ப்ராடக்ட் என்னவா கிடைக்கும், இங்கே ஆல்ரெடி ஃபினைல் இருக்குது, வெட்ஜில் ஃபினைல் இருக்குது, as usual என்ன இருக்குது, இங்கே இந்த பாண்டு, அதுக்கப்புறம் என்னாகும், இந்த பாண்டு என்னாகும், உடஞ்சி OMe. இப்போ இங்கே என்ன இருக்குது, டேஷில் ஹைட்ரஜன் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற OH என்னாகும், இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ SN2 இந்த மாதிரி ப்ராடக்ட். இப்போ இது ரெண்டையும் பார்க்குறப்ப இந்த இதையும் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஐசோமரிசம் நல்லா பாருங்க. இந்த OMe வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த OMe எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னது, பொசிஷனல் ஐசோமரிசம். P and
இது வந்து என்னது பொசிஷனல் ஐசோமரிசம். ப்ராடக்ட் சேம் தான், பட் என்ன இருக்கு இந்த பொசிஷன் வந்து இதுவா இருக்கு. P and Q எங்க இருக்குங்க பொசிஷனல் ஐசோமரிசம். So D is the answer. D is the answer. Both are optically active. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ரெண்டுமே நமக்கு கைரல் கார்பன் இருக்கு, அதனால ஆக்டிவ். அடுத்தது 7th. இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். 7th பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 2 கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? வாய்ப்பு இல்லை, கம்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. 2 3 கம்பேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். 2 3 கம்பேர் பண்ணலாம், ஏன்னா OH இருக்குது. அப்போ இது 2க்கும் 3க்கும் மிரர் இமேஜ் வச்சு பாருங்கள். 1 2 கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் இது 2க்கும் மிரர் இமேஜ் வைக்கலாம். இந்த 2க்கும் 3க்கும் மிரர் இமேஜ் வைக்கலாம். மிரர் இமேஜ் வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். அதனால் இது என்னன்னு சொல்லலாம், எனான்சியோமர்ஸ். சரி, இப்போ 3வது குரூப் பாருங்கள். 3வது குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கைரல் சென்ட்ரு இல்லையா? ஃபஸ்ட்டு கைரல் சென்டர் கார்பன் என்ன இருக்குது, பாட்டம் சைடு, அப்புறம் ரைட் சைடில் இதெல்லாம் இருக்குது. அதனால் இது என்ன சொல்லலாம், மேலே இருக்கிறத டி சுகர்னு சொல்லலாம். இது இதுக்கப்புறம் இதை எல் சுகர்னு சொல்லலாம். அப்போ 1 and 3 அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. 1ம் 3யும் 1 and 3 டி, சரிங்களா? 2 and 4 எல், 2 and 4 வந்து எல். ஏதாவது இருக்கா, எங்கேயாவது இருக்கா? 2 and 4 எல், 1 and 3 எனான்சியோமர் எங்கேயாவது இருக்கா? டைஸ்டீரியோமர் 1 and 2 ஆர் டைஸ்டீரியோமர் இருக்கா? அங்கே இருக்கா? கீழே இருக்கா ஆப்ஷன்? கீழே ஆப்ஷன் என்ன இருக்குங்க? ஏன்னா 1 and 2 ஆர் டைஸ்டீரியோமர் ரைட்டு, 2 and 3 ஆர் எனான்சியோமர் ரைட்டு, பி கரெக்டு. ஓகே, அடுத்தது 1 and 4 ஆர் மீசோமர் இல்லை, என்ன பார்த்துருக்கோம்? டிஎன் சொல்லிதான் பார்த்துருக்கோம். இன்டர் கன்வெர்டட் பை பேஸ் கேட்டலைஸ்ட் ஐசோமர்ஸும் இல்லை, கிளியரபிள். 1 and 3 ஆர் இன்டர் 1யும் 3யும் இன்டர் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் பை பேஸ்டு ஹைட்ராலிசிஸ். ரைட், பி இல்லை, பேஸ் ஐசோமரிசம். அதுக்கப்புறம் 1 and 3 ஆர் டி அண்டு எல் சுகர். ரைட், ஓகே. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மீசோமர்ஸ் வராதா சார்? எதுலைங்க? மீசோமர்ஸ் இல்லைங்க, டிஎல் கான்ஃபிகரேஷன் பாருங்க. ட்ரூ தான் கேட்டிருக்காங்க, ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. மீசோமர்ஸ் வராது. 1 4 மீசோமர்ஸ் பார்க்குறீங்களா? இல்லை, வரல. சரிங்களா? 8th வேண்டாங்க, 8th வேண்டாம், அப்புறமா பார்க்கலாம். இந்த இது 9th. பாருங்க. 9th பொறுத்த வரைக்கும் the bridged head hydrogen, the contomer of cis decalin. டெக்கலின்ங்கிறது என்னது? 2 பென்சீனை ஒன்றா சேர்க்கறது. டெக்கலின்ங்கிறது என்னங்க? பென்சீனை ஒன்றா சேர்க்கறது, அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி இங்கே சேர்க்கணும். அவ்வளோதான் டெக்கலின். 2 பென்சீனு. இப்போ இதில் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க. இங்கே இருக்கிற ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன், பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன், இது ரெண்டும். இது என்னன்னா, இந்த இடத்துல இருக்கிற ஹைட்ரஜன், இங்கே இருக்கிற ஹைட்ரஜன், இது என்ன பொசிஷனில் இருக்கும்னா ஆக்சியலில் இருக்கும்.
ஏன்னா மேலே இருக்குது, அதனால இது ஆக்சியல் பொசிஷன். இது வந்து ஈக்குவட்டோரியலாக இருக்கும். இது என்ன இருக்கும்? ஈக்குவட்டோரியலாக இருக்கும். சரிங்களா? ஈக்குவட்டோரியல் பொசிஷன். அவ்வளோதான். ரெண்டு பென்சீனை ஒன்றா சேர்க்குறோம். ஸோ ஆக்சியல் அண்டு ஈக்குவட்டோரியல். ஓகே, சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. 10th பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நான் 10th ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. கைரல் கார்பன் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸி. கைரல் சென்டர் பார்த்துருந்தாலே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? கரெக்டுங்களா? 10th பொறுத்த வரைக்கும் எதுங்க இதெல்லாம் ஆப்டிக்கல் ஆக்டிவ் இல்லையா? நேற்றே இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டோம். அதனால் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஏன்னா இந்த சென்டரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சென்டர் பார்த்தா இந்த சென்டர் பார்த்தா ஆப்டிக்கலி ஆக்டிவ். பட் இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு வந்து மிரர் இமேஜ் வச்சுங்களேன், எனான்ஷியமராக மாறிடும். மிரர் இமேஜ் வச்சுக்கினா என்ன வரும்? ஆனால் இதுக்கு எந்த இது வச்சாலும் அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் என்ன இருக்கு? 3-methoxycyclohexanol. மீத்தாக்சி எதோட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுலேயுமே ஹைட்ரஜன் பாண்டிங் வராது. ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துச்சு அப்படின்னா அது என்ன இருக்குங்க? மோஸ்ட் ஸ்டேபிள். எதுலேயுமே ஹைட்ரஜன் பாண்டிங் வராது. ஸோ டியில் மட்டும்தான் ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். சரிங்களா? இந்த ஹெச் இந்த ஆக்சிஜனோட போகும். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஸ்டேபிள். ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால ஸ்டேபிள். வேறு ஒன்றும் கிடையாது. வேறு எந்த ரீசனும் இல்லை கிடையாது. பைஃபினைல். ஸோ பைநாப்தால். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த காம்பவுண்ட் வந்து என்ன காம்பவுண்டுங்க? இது என்ன காம்பவுண்டு? ஆப்டிக்கலி ஆக்டிவா இன்ஆக்டிவா? நேற்று ஹின்ஸில் தெரிஞ்சிருக்கும். ஆப்டிக்கலி ஆக்டிவ். பட் என்ன இருக்கு? ரெண்டு ஹைட்ராக்சிலுமே எப்படி இருக்கு? பர்பண்டிகுலரா இருக்கு. ரெண்டு ஹைட்ராக்சிலுமே எப்படி இருக்கு? பர்பண்டிகுலரா இருக்கு. அதனால ஆர் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு, பர்பண்டிகுலரா இருக்கு. சரிங்களா? அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 1 2 இல்லையா, 3 அவுட் ஆஃப் சைடு, இது 4. அதனால இது என்னது? இப்படி வருது. அதனால ஆர் கான்ஃபிகரேஷன். ஆப்டிக்கல் ஆக்டிவ் தெரியும். ரெண்டு ஹைட்ராக்சில் குரூப் நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்த பார்த்தோன்னே தெரியும், ரெண்டு பர்பண்டிகுலரா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? 1 2 3 இந்த மாதிரி போடுறோம். 1 2 3 இந்த மாதிரி போடுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து எதுவுமே பயந்துடாதீங்க. ஒவ்வொரு ஆர்கானிக் கிளாஸ் போக 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 இது எல்லாமே ஈஸியாயிடும். எப்படியெல்லாம் இப்போ பண்ணுறோமோ அது எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடும். சரிங்களா? ஸ்டீரியோ ஐசோமர் அப்டைட் த ரியாக்ஷன் ஆஃப் S2 phenyl propanol வித் MgBr இல்லையா? MgBரோட பண்ணணும். ஆக்சுவலாக இப்போதைக்கு இது வந்து நீங்கள் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்து நம்ம போட்டோம்னா இது ஏன் என்னன்ட்டு கேள்வி வரும். சி. இப்போ இதில் சிஸ் அண்ட் trans 2 methyl 5-tertiary-butyl 1,2,1,3 dioxane each can exist and 2 conforms shown below அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரிஃபர்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரிஃபர்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ரெண்டையும் பாருங்கள்.
இது ரெண்டையும் 1,3 டயாக்சில் இருக்கு. 1,3 டயாக்சியல் இன்ட்ராக்ஷன். டயாக்சியல்னா இதுல ஒன்று, இதுல ஒரு ஹைட்ரஜன், இதுல ஒரு ஹைட்ரஜன். சரிங்களா? இப்போ இது என்னன்னா இதுல வந்து டயாக்சிலே இல்லை, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க பாருங்க, இது இது ரெண்டுமே இருக்கு, அதனால இது மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஆனா இதுல இதே மாதிரி இங்க இந்த டயாக்சில் இல்லைங்கிறதுனால இது என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த ஆக்சியல் இருக்குல்ல, இந்த ஆக்சியல் இல்லைங்கிறதுனால இதுவும் ஸ்டேபிள், இதுவும் ஸ்டேபிள், இதுவும் ஸ்டேபிள், இதுவும் ஸ்டேபிள். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, இந்த டிரான்ஸ்ல, சரிங்களா, இந்த இந்த டிரான்ஸ் இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுலயும் என்ன இல்லை, 1,3 இந்த இந்த ஹைட்ரஜன் 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன் வந்து இல்லை, அதனால இது மோர் ஸ்டேபிள். பட் ஆனா இதுல பாருங்க, இந்த இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடமும் இந்த இடமும், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். அப்ப என்ன இருக்குன்னா 1,3 சரிங்களா, இந்த பொசிஷன் CH3 பொசிஷன் இதுதான் 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன். இந்த டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன் வேற இந்த மூணு ஸ்ட்ரக்சர்ல இல்லை, இதுல இருக்கு, அதனால இந்த லெஸ் ஸ்டேபிள், அதனால இது லெஸ் ஸ்டேபிள். சரிங்களா? ஆன்சர் என்ன வர முடியும்? Q and சரிங்களா? ஆன்சர் என்னங்க? Q and 15 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்து என்னன்னா நல்லா தெரிஞ்சிருக்கணும்னா நமக்கு 15க்கு வந்து அந்த ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. கன்ஃபர்மேஷனல் ஆர்டர் என்ன அப்படின்னா ட்ரெஷரி கன்ஃபர்மேஷனல் ஆர்டர். சரிங்களா? என்னன்னா CH3 பிரைஸ் சரிங்களா, கிரேட்டர் தென் மெத்தில். இது தெரிஞ்சிருந்தா போதும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது உங்களுக்கு இந்த இந்த மாடல் இது வந்து நம்ம எதோட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னா சியோட சேர்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் அரைஞ்சி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதனால் சி. சரிங்களா? இது வந்துடும். சரிங்களா? இந்த ப்ரியாரிட்டி வந்து அவ்வளோதான். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஆர்டர் படி, கன்ஃபர்மேஷனில் ஆர்டர். பாருங்க, 16 இந்த HAB, HAயும் பியும், இந்த HAயும் பியும் ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் இருக்கு, அதனால இது டயஸ்டீரியோமர். சரிங்களா? ரெண்டு என்வாயன்மெண்ட்டுமே வேற மாதிரி இருக்கு, அதனால இது என்னது, டயஸ்டீரியோமர். இது என்னது, டயஸ்டீரியோமர். சரிங்களா? என்ன காரணம், ஏ வந்து எதுல இருக்குங்க, ஏ வந்து எண்டோ பொசிஷன், இது எக்ஸோ பொசிஷன். நேற்று சொன்னேன், இது எண்டோ பொசிஷன். ரெண்டு டிஃபரெண்ட் டைப்ல இருக்கு, அதனால இது வந்து என்ன சொல்றோம், டயஸ்டீரியோபிக். ஏ அண்ட் பி இது சரி எனக்கு தெரியல, ஆனால் இது ஒன்று தான் இருக்கு, ஏ தான், HA HB, ரைட், டயஸ்டீரியோபிக். அடுத்தது பாருங்க 17 ஈஸியாக போட்டிங்களா, முடியல. கேசியன் அப்படி பண்ணும் பொழுது நமக்கு இது என்ன வரும், ஃபர்ஸ்ட் இது என்ன வரும், இந்த இது என்ன வந்திருக்குங்க, என்ன வந்திருக்கும், BR 1 இல்லையா, 2 3 1 2 3 4. அப்போ இது என்னவா இருக்கு, எஸ் கான்ஃபிகரேஷனா, கரெக்டுங்களா? எஸ்ஸா, ரைட்டா? இப்போ இதில் பாருங்க, லோயர் ப்ரியாரிட்டி எங்க, டியூட்ரியம். அப்போ இதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ரைட்டா? 1, அதுக்கப்புறம் CN இங்கிட்டு இருக்கும் இல்லையா, கரெக்டு தானே, கரெக்டா இல்லையா, NC அப்படி வரும்பொழுது ஏன்னா எப்படி எழுதிக்கணும், COO CH3, அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க,
NC அப்புறம் டியூட்ரியம் அப்புறம் ஹைட்ரஜன், டியூட்ரியம் அப்புறம் இப்படி போட்டால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்துடும் 1 2 1 2 3. ஸோ எஸ், ரெண்டுமே எஸ் தான். ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? டி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். lowest priority hydrogen இல்லையா சார்? அதான் நான் கொடுத்துருக்கேன், அதானே கொடுத்தேன், அதான் கொடுத்துருக்கேன் பாருங்க, அதானே கொடுத்துருக்கேன். லோயஸ்ட் ப்ரையாரிட்டி ஹைட்ரஜன் தான் நான் 4th கொடுத்துருக்கேன், கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஹைட்ரஜன் லெஃப்ட்ல இருக்குல்ல சார், இங்க பாட்டம்ல இருக்கு. CH என்னங்க பாருங்க, டியூட்ரி எடுத்து சைடுல போடுங்க. சரி மேடம், 1 சரிங்களா? எழுதுனது புரியலையோ? எஸ் சார். COOCH3 ரைட்டுங்களா? இப்போ இங்க இருக்கிற சயனைடு எடுத்து இங்க எழுதிக்கிட்டேன், ஓகேவா? டியூட்ரி எடுத்து இங்க எழுதிட்டேன், ஹைட்ரஜனை ப்ரியாரிட்டி கீழே போட்டு, வேற ஒன்றும் இல்லை. சரியா? இந்த CH வந்து இங்க கீழே போட்டு, வேற ஒன்று எப்படி இருந்தாலும் ஒன்று தானே, ஓகேங்களா? ஹைட்ரஜனை லெஃப்ட்ல போட்டா அது எப்படி போட்டீங்கனாலும் அது லோயர் ப்ரையாரிட்டி தானேங்க. இல்ல இல்ல, எப்படி போட்டாலும் அது 4th ப்ரையாரிட்டி தானே. எஸ் சார். ரைட்டா? ஓகே. ஆர்னு வந்து அது எஸ்ன்னு மாத்தணும், வேற ஒன்றும் இல்லை. எத்தனாவது கொஸ்டின் பார்த்தோம் இப்போ? இந்த கொஸ்டின் பார்த்தோம் 17. The result of the reduction either R or S 2-methyl cyclohexanone. 2-methyl cyclohexanone. cyclohexanone என்ன? cyclohexanone என்னங்க? இது cyclohexanone. இது cyclohexanone. கரெக்டா? ரைட்டா? அப்புறம் இது ரெண்டாவது மெத்தில். ஹைட்ரஜன், இது வந்து மெத்தில். ரைட்டுங்களா? ஓகேவா? ஓகேவா? இது என்னது? ஆரோ எஸ்ஓ. இதோட என்ன பண்றோம்? என்ன சொல்லியிருக்காங்க? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? என்ன வருங்க ப்ராடக்ட்? ப்ராடக்ட் என்ன வரும்? என்ன வருங்க? லித்தியம் அட்டாக் பண்ணுமா? OLI. இந்த சைடில் என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும். கரெக்டுங்களா? இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? மெத்தில் இருக்குது. இது ஒரு ப்ராடக்ட்டு, இது மேஜர் ப்ராடக்ட்டு. மைனரும் இருக்கும். இதே விஷயம் என்ன இருக்கும்? மைனர் இருக்கும். இதே விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்? மைனர் ப்ராடக்டாகவும் சொல்லலாம். மைனர் ப்ராடக்ட் என்னது? இங்கே என்ன இருக்கும்? டேஷில் ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? வெட்ஜில் வந்து என்ன இருக்கும்? OLI இருக்கும். ஓகேவா? இது எதுவும் மாறாது. இது ஹைட்ரஜன் மாறாது, மெத்தில் மாறாது. இது என்னது? இது மேஜர், இது மைனர். மேஜர், மைனர். கரெக்டா? கரெக்டுங்களா நான் சொல்றது? ரைட்டா? இது எஸ், இது என்னது? ஆர். ஆர் கான்ஃபிகரேஷன். சப்போஸ் இதுலேயே எஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எஸ் கான்ஃபிகரேஷனுக்கு என்ன வரும்? எது வெட்ஜில் வரும்? மெத்தில் வெட்ஜில் வரும். எஸ்ஸுக்கு எப்படி இருக்கும்? எஸ்ஸில் வந்து என்ன ஆகும்? ஹைட்ரஜன் டேஷ்லேயும் வெட்ஜில் மெத்தில் இருக்கும். அப்போ ப்ராடக்ட் என்னவா மாறும்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ப்ராடக்ட் என்னவா மாறும்? ப்ராடக்ட் என்னவா மாறும்? இங்கே டேஷில் இருந்த இது மேஜர் ப்ராடக்ட் இல்லையா? டேஷ் ஹைட்ரஜன், வெட்ஜ் என்னவாகும்? OLI. இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரைட்டா? இது மேஜர். மைனர் as usual. இங்கே மேஜராக இருந்தது, இங்கே மைனராக வரும்.
இங்கே மேஜராக இருந்தது, இங்கே மைனராக வரும் இல்லையா? இங்கே CH3. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது என்ன உங்களுக்கு தோணும்? ரெண்டையும் பார்க்குறப்ப ஸ்டீரியோ, இது வந்து என்ன செலக்ஷன், என்ன ரியாக்ஷன் இதுங்க? ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன். இது என்னது? ஸ்டீரியோ செலக்டிவ். அதுக்கப்புறம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, அப்போ இது என்னது? ரிடக்ஷன். இது என்ன குரூப்புங்க? ரிடக்ஷன். ரைட்டா? அப்போ இது ரெண்டு பக்கமே அட்டாக் ஆகுது. போத் என்னது? எபவ் பிளேன் அண்டு பிலோ பிளேன். கரெக்டா இல்லைங்களா? ரெண்டுலேயுமே இருக்கா? அது மட்டும் இல்லாமல் எங்கே போய் அட்டாக் பண்ணுது? லெஸ் ஹிண்டர் சைடில் தான் அட்டாக் பண்ணுது. எங்கே அட்டாக் பண்ணுதுங்க? லெஸ் ஹிண்டர் சைடில் தான் அட்டாக் பண்ணுது. ரைட்டா? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ என்னதான் வந்து நமக்கு ஆன்சர் என்னங்க? என்ன ஆன்சர்? both R and S என்னது? ஸ்டீரியோ செலக்டிவ். both R and S are stereo selectives. D is the answer. அடுத்தது 19th பாருங்க. 19th பார்த்த உடனே பயப்படுற மாதிரி இருக்கும், ஒண்ணுமே கிடையாது. இது என்னது? இந்த ஸ்ட்ரக்சரை போட்டு பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி போடுவீங்க? ரைட்டா? இப்போ இதுவும் இங்கே ஹைட்ரஜன், இந்த ரெண்டு சைட்லேயும் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு சைடும் கரெக்டா? இன்னும் கூட நல்லா போடலாம் படத்தை. ஒரு நிமிஷம். கழித்தான் அது போகுது. சரி, இவ்வளோதான் எனக்கு வருது. ரைட், ஓகே. இதுவும் சரிங்களா? இப்படி வரும்போது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இங்கே என்ன இருக்குங்க? பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. சரிங்களா? பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால இது என்ன அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அது மட்டும் இல்லாமல் இது என்ன காம்பவுண்டாக மிரர் இமேஜ், அதனால வந்து என்ன இருக்கு? மீசோ காம்பவுண்ட். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே படம் தான். இந்த இது இருக்கு இல்லையா? இது வந்து என்ன இருக்கு பாருங்க. இந்த இது என்ன இருக்குன்னா, இது ரெண்டுமே என்ன இருக்கு? நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, ஆனால் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. ஓகேவா? நோ POS, ஆனால் என்ன கிடையாது? ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். மூணாவது பாருங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன இருக்கு? வரும்பொழுது என்னவா இருக்கு? மேலே ஒன்று கீழே ஒன்று டிரான்ஸ்பொசிஷன் மாதிரி வருது. சரிங்களா? அப்போ டிரான்ஸ்பொசிஷன் வரும்பொழுது இது என்ன இருக்கு? நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, பட் என்னது? ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ ஆன்சர் என்னங்க? இது ஆன்சர் என்ன? கே. என்ன கேட்குறாங்க? மீசோ ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. கே ஒன்லி மீசோ ஸ்ட்ரக்சர். பட் இதையும் தெரிஞ்சுங்க, ஆப்டிக்கல் ஆக்டிவா இல்லையா அப்படின்ட்டு. Stereochemical description for the atoms labeled He and Hb structure. நார்மலாக இதில் பார்த்துக்கிறாலே உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா இந்த
இந்த இந்த எக்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, எப்படிங்க இருக்கு, ஹெச்ஏ, அதுக்கப்புறம் ஹெச்பி, ஹெச்ஏ அண்டு ஹெச்பி, ரைட்டா. இப்போ இது என்ன மாறும், இந்த ஹெச்ஏ நம்ம பிள்ளை போட்டால் ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு, ஹெச்ஏ வந்து வெட்ஜில் இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓஹெச், ஹெச் டேஷில் வந்து ஹெச். இப்போ இதை வந்து இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நல்லா பண்ணுங்க, எக்ஸோட பொசிஷன், ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸோட பொசிஷன் வெட்ஜில், சரிங்களா. அதே மாதிரி இங்கே வந்து ஓஹெச் பொசிஷன் வெட்ஜ், ரைட்டா. இங்கே மெத்தில் குரூப்பு, இங்கே மெத்தில் குரூப்பு, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பி டாட்டட், இங்கே என்ன இருக்கும், ஹைட்ரஜன் டாட்டட் ப்ளஸ். இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஹெச்ஏ வெட்ஜு, ஹெச்ஏ வெட்ஜு, சரிங்களா. டேஷில் வந்து எக்ஸு, இங்கே இது, அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும், வெட்ஜில் வந்து ஓஹெச், டேஷில் ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் மெத்தில். ஸோ இதை ரெண்டையும் பார்க்கும்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்குது. ஹெச்ஏவும் எக்ஸும் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்குது. அதனால் இது டயஸ்டீரியோமர், டயஸ்டீரியோமர். இது பார்க்கும்போது எக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறாங்க, இந்த ஸ்டீரியோ கெமிக்கல் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா. இந்த ரெண்டாவதை பொறுத்த வரைக்கும் இது என்னவா மாறும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் இதோட மிரர் இமேஜ் அப்படியே வச்சிங்கன்னா என்ன ஆகும், அடுத்ததில் வரும். அதனால் இது அப்படியே நீங்கள் மிரர் இமேஜ் பண்ணலாம். அதனால் இது வந்து ஹோமோமர் அப்படின்னு சொல்லலாம், ஹோமோமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தேர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்ன செய்கிறோமோ அது அப்படியே நமக்கு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும், சரிங்களா. மிரர் இமேஜில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இதை வந்து எனான்ஷியோமர், படம் போடல முடியுங்க, அதனால தான் படம் போட்டாலும் உங்களுக்கு புரிய மாதிரி எழுத மாட்டேங்குது, அதனால் எனான்ஷியோமர், சரிங்களா. ஒன்ஸ் ஒன்று போட்டு காமிச்சிட்டோம். அப்போ டயஸ்டீரியோமர், எக்ஸ் வந்து டயஸ்டீரியோமர், ஒய் வந்து ஹோமோமர், இசட் வந்து எனான்ஷியோமர். எங்கே இருக்குது, இருக்கு, சீல் இருக்கு, டயஸ்டீரியோமர், ஹோமோமர், எனான்ஷியோமர், ரைட், சீல். இது எதாவது பண்ணீங்களா, இது எதாவது பண்ண முடிஞ்சதா உங்களால், இது எதாவது பண்ண முடிஞ்சதா, எனி ஐடியா, ஏதாவது ஐடியாங்க, ஏதாவது ஒரு ஐடியா. ஏக்கு எஸ், பி கார், சி பி, டிக்கு கியூ. இது ஃபியூஸ்டு சிஸ்டம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்பைரோன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வந்து என்ன ஃபியூஸ் ஆகணும், ஒரு நடுவில் ஒரு டாட் இருக்கணும், ஸ்பைரோ, ரைட்டா. வேற என்ன சொல்லியிருக்கோம், இது மட்டும்தான் உங்களுக்கு புதுசு, ப்ரோபோசிஷன் மட்டும்தான் உங்களுக்கு புதுசு, ஆர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஒரு சிங்கிள் பாண்டில் பல்கியர் குரூப், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பாண்ட் கனெக்ஷனில் பல்கியர் குரூப் ரெண்டு சைடும் வந்து ரொட்டேட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தால் அது அட்ரோபைசோமெரிக் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிரிட்ஜ்டு சிஸ்டம், இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இது ஒன்றாவது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அல்லது ஃபியூஸ்டு சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கணும், அல்லது இது கண்டுபிடிச்சிருக்கணும். ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சந்தோஷப்படுவேன். பட் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, உங்கள் சாய்ஸ்க்கே விட்டுறேன். ஹெச்சிசிஎன்ல வந்து டயஸ்டீரியோமர் கிடைக்கும்னு சொல்லிட்டான். இப்போ மாற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. மாற்றி கிடைக்கும்னு சொன்னால்
என்ன என்ன பொசிஷன் சொல்லுங்க பார்ப்போம். டயஸ்டீரியோமர்னு சொல்லிட்டான். டயஸ்டீரியோமர்னாலே உங்களுக்கு நிச்சயமாக என்ன பண்ண முடியும், மாற்றி மாற்றி தானே கிடைக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது? கரெக்டுங்களா நான் சொல்கிறது? என்ன பொசிஷன் கிடைக்குங்க? எனி ஐடியா? ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல மாட்டீங்களா? என்ன கிடைக்கும்? CH2OH. அந்த சைடில் என்ன இருக்கு? ஹைட்ரஜன் தான். இந்த சைடில் என்ன இருக்கு? ஹைட்ரஜன். அப்புறம் வெட்ஜில் வந்து OH, வெட்ஜில் OH. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? CN. இங்கே வெட்ஜில் OH, இங்கே டாட்டரில் H. இது ஒரு பிளேனு இல்லையா? இது என்ன அப்படின்னா லெஸ் ஹிண்டட் சைடில் அட்டாக் பண்ணா. HCN வந்து லெஸ் ஹிண்டட் சைடு, லெஸ் ஹிண்டட் சைடில் அட்டாக் பண்ணுச்சுன்னா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அட்டாக் ஃப்ரம் த எபோவ் த பிளேன், எபோவ் த பிளேனில் அட்டாக் பண்ணா, எபோவ் தி பிளேனில் அட்டாக் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? OH இல்லையா? CH2OH, இங்கே ஹைட்ரஜன், இங்கே CN இல்லையா? இங்கே OH. இங்கே எப்படி இருக்கும்? OH வந்துருச்சு, இங்கே ஹைட்ரஜன். ஸோ இப்போ இது ரெண்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக வந்து பொசிஷன் சொல்ல முடியும், தாராளமாக சொல்லலாம் இல்லையா? இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல முடியும், என்ன சொல்லலாங்க? என்னெல்லாம் 1 2 3 4 கரெக்டா? கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போ பிளேன் போடும் பொழுது இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி போடலாம், எப்படி போடலாம்? இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம்? 1, அதுக்கப்புறம் 2, தென் 3, கீழே இருக்கிறது 4th பொசிஷன். அடுத்ததில் பாருங்கள், அடுத்ததில் என்ன பண்ணலாம்? அடுத்த பொசிஷன் எப்படி பார்க்கலாம்? அடுத்த பொசிஷன் எப்படி பார்க்கலாம்? 1 சரிங்களா, 2, அதுக்கப்புறம் 3, 4. இந்த இதில் வாங்க, இந்த இதுக்கு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? CN 1 கரெக்டா? CN 1, CN 1 ரைட்டா? அடுத்தது 2, இது 3, இது 4. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கும் நமக்கு? என்ன கிடைக்கும்? என்ன கிடைச்சிருங்க? CN இல்லையா? 1 1 2 கரெக்டாக நான் சொல்கிறது? 1 2 3 4. அடுத்தது அடுத்த பொசிஷன் நான் கீழே இருந்து வரணும். 1 2 3 4. ஸோ இந்த 4 பொசிஷனையும் பார்க்குறப்போ நமக்கு ஆப்ஷன் என்னவாக இருக்க முடியும் பாருங்கள். செகண்ட் கார்பனில் என்ன இருக்க முடியும்? செகண்ட் கார்பனில் என்ன இருக்க முடியும்? ஏவா சார்? கரெக்ட், ஏ. 2R 3R கரெக்டுங்களா? 1 2 3 ரைட்டு. அடுத்தது 1 2 3 ரைட், கரெக்ட். போட்டு பார்க்கணும் அவ்வளோ. For the compound stereochemical notations,
என்ன நோட்டேஷன் இதில் 23 பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கார்பன் நம்பர் போட்டுக்க வேண்டியதான். கார்பன் நம்பர் போட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்குது. 6 கார்பன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த கார்பனை வச்சுப்போம். இந்த கார்பனை வச்சுட்டு பண்ணலாம் 1 சரிங்களா. நமக்கு நார்மலாக என்ன இருக்குது, இது ஈயா இசட்டான்னு வேறு கண்டுபிடிக்கணும். அப்படிங்கும் பொழுது இது என்ன இருக்குது 1 இங்கே 1 இது ஒரு 1 சரியா. இந்த OH இந்த OH அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது 2, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு 3ல் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இது என்னது ஆக்சுவலாக அப்படி வரும்பொழுது இது என்னவா இருக்குது, என்னவா இருக்குங்க, இது என்னவா இருக்குது இ, என்னவா இருக்குங்க இ. அதுக்கப்புறம் நமக்கு பொசிஷன் எப்படி பார்க்கலாம், பொசிஷன் எப்படி பார்க்கலாம் 1 2 3 மேலே இருக்கு 4. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன இருக்கு 1 2 3. ஸோ எஸ் செகண்ட் கார்பனில் இருக்கு 4s. ரைட்டுங்களா, ஓகேவா, ரைட்டுங்களா. இப்போ நான் முதல்ல சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அப்படி பார்க்குறப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 4th பொசிஷன் எங்கே எடுத்துக்கிறது அப்படின்னா 4th குரூப் வந்து எபோவ் த பிளேனில் எடுக்கணும். எபோவ் த பிளேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ஏரியா தான் எபோவ் த பிளேன். இந்த இது பண்ணியிருக்காங்கல்ல, இந்த டேஷ் போட்டிருக்காங்கல்ல, இதான் எபோவ் த பிளேன். அதனால் இங்கே இருக்கிற மெத்தியில் வந்து நான் 4th பொசிஷன் எடுத்துக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னது 1, அடுத்தது இது 2, அடுத்தது என்ன இருக்குது இது 3. அப்போ 1 2 3 இது என்ன கான்ஃபிகரேஷன் வருங்க 1 2 3ங்கிறப்ப ஆர் கான்ஃபிகரேஷன். ஏன் வந்து இந்த மெத்தில் 4ஆவதாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எபோவ் த பிளேன், அதனால தான் இந்த டேஷ் போட்டிருக்காங்க. இந்த நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எபோவ் த பிளேன். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 4th குரூப் வந்து அதே மாதிரி எபோவ் த பிளேன் தான். எபோவ் த பிளேன் எங்கே எடுத்துக்கலாம் எட்ஜ் 4th பிளேன் சரியா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுலேருந்து வரணும், இங்கே கார்பன் சென்ட்ரல் கார்பன் வச்சுட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் 1 சரிங்களா 2 தென் 3. இது எபோவ் த பிளேன் அப்படிங்கிறதுனால அதனால் என்ன பண்ணோம்னா ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ இது என்னவா இருக்க முடியும், இங்கே இருக்குங்க ஆர் ப்ளஸ் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ். பட் 4th இது வந்து எபோவ் த பிளேன் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஆன்சர் என்ன இருக்க முடியும், தப்பா சொல்லணும் கரெக்டா, கிளாக்வைஸ் இது ஆன்டி கிளாக்வைஸா, ஒன் டூ த்ரீ 6 இது 6 சி ரைட் ஓகே. புரியுதுங்களா சார், புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்யா சார் 1 2 3 சாரி எஸ்ஸா இல்லைங்க, எபோவ் த பிளேன் தானே சொல்கிறேன். கிளாக்வைஸ் 4th குரூப் வந்து எபோவ் த பிளேன். ஒரே நிமிஷம், 4th குரூப் வந்து எபோவ் த பிளேன் இருக்குது. அதனால் மெத்தில் 1 ரைட்டுங்களா. OH 1, அடுத்தது என்ன பண்ணலாம், ரெண்டாவது இங்கே எப்படி 2, இந்த கார்பன் 2, இது 4 சொல்லிட்டோம். அப்போ எத்தில் வந்து 3. கரெக்டாக தானே மேடம் வருது, கரெக்டு தானே 6 கிளாக்வைஸ் டைரக்ஷன் தானே வருது, ரைட்டா? ஓகே சார். இப்போ இதில் பாருங்க, இதில் கார்பன் வந்து சென்டரில் இருக்குது. இது வந்து என்ன இருக்குது எபோவ் த பிளேனில் இருக்குது. அதனால் இந்த ஹைட்ரஜனை வந்து 4th பொசிஷனாக வச்சுக்கிறேன். 4th பொசிஷனாக வச்சுக்கலாம். ஓகேங்களா. புரோமின் தானே ஹையஸ்ட் ஒன்று, கரெக்டா? எபோவ் த பிளேன்
கரெக்டா? புரோமின், மெத்தில், கரெக்டா? 1 1 2 3 எஸ்ல வருமோ? 1 2 எஸ்ல வருதா இது? கரெக்ட்டுங்களா? ஏ ஆன்சர் அங்கிள். ஏ ஏ ஆன்சர் கரெக்ட்டுங்களா? கரெக்டா? எஸ் சார். பேர் ஆஃப் ரிசால்வபிள் இது இல்லை, கொஷின் கிடையாது. ஓகே சார். ஸோ உங்களுக்கு இந்த 25 கொஷின்ஸை பார்த்து எந்த விதமான பயமும் வேண்டாங்க. அடுத்த செஷனில் வந்து என்ன பண்ணுறேன்னா சிம்பிளான கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரேன். இந்த மாதிரி டைரெக்டாக என்ன பண்ணலன்னா இந்த இது கொண்டு வர சிஎஸ்ஆர் கொண்டு வரல, சரிங்களா? அடுத்த செஷனில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளான கொஷின்ஸ் கொடுத்துட்டு மெல்ல மெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி டஃப்பான கொஷின்ஸ் போகும். பயப்பட வேண்டாம், சரிங்களா? இதில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். பட் ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அதனால்